மனநிலைகளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் கேட்க வந்திருக்கிய. இரண்டாவதாக உழைத்த முதல்லாம் ஒரு 3 வருஷ காலமா நிறைய நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் சரி பண்ணணும். இது போக இடம் வீடு சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் மனக்குழப்பமும் சங்கடமும் நடக்கு. இதுல சில சொந்த பந்தங்கள் மேல ஐயப்பாடு, நமக்கு எதுவும் மாறுபாடான விஷயங்கள் நடந்திருக்குமா, செய்வனைகள் போன்ற விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கலாமா அப்படிங்கிற உள்குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. இந்த நிலைகளில் உடல்நிலை அடிக்கடி சோர்வாகி மருத்துவ செலவுகளை காட்டி வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு விடையும் வேணும், இந்த 3 கேள்விக்கு நடைமுறையும் வேணும் என்பது உங்களுடைய கேள்வி. கால் சொல்லலாம். வரலாம், வேற என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. உங்க தம்பியா? அதான் பிள்ளைய பத்தி முதல் கேள்வி அவன் தான். அம்சத்தை நான் பார்த்தேன், நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய முப்பாட்டன் 2 கல்யாணத்துக்கு உட்பட்டவன். யாரு? பாட்டையா. அந்த அம்சத்துப்படி மகனை போய் பார்த்தா அவன் அந்த பாரம்பரியத்துல 2 திருமணம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. இன்னொரு விஷயம், முறையாக கல்யாணம் முடிச்சா தாய் அல்லது தகப்பனுக்கு ஆரோக்கியத்துல நரம்பு சம்பந்தமான குறை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நரம்பியல்னா என்னது? வாதம், முட்டு, வாதம் சம்பந்தமான இதுல பாதிப்பு நடக்க இயலா நிலை ஏற்படும் அப்படின்னு இருக்கு. அது என்ன சாமி, அப்படியெல்லாம் ஒரு விதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எல்லாம் கேட்கலாம்ல. ஒரு பஸ்ல 80 சீட் இருக்கு, எத்தனை பேர் உட்கார முடியும்? 80 பேர் தான் உட்கார முடியும். இன்னொரு ஆளை கூட்டு உட்கார வைக்கும் பொழுது மடியில் உட்கார்ந்தா வலிக்குமா வலிக்காதா? அதே மாதிரி இந்த பிறவியில முறையான திருமணம் 2 பேர் கல்யாணம் முடிச்சு இருக்கலாம். இன்னொருத்தர் முறையாக கல்யாணம் முடிச்சு இருக்கும் பொழுது இருக்கிற மாங்கல்ய சக்தியினுடைய வலிமை குறையும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதியின்படி தாய் அல்லது தகப்பனுக்கு நரம்பியல் பிடி வரும் அப்படின்னு. அதனால அவன் இஷ்ட திருமணத்தை முடிச்சாச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும். அப்போ அந்த கல்யாணமும் அந்த வாழ்க்கையும் செம்மையா நடக்கும். அதனால இப்போ உங்க உடல் ஆரோக்கியங்கள் வேணுமா, அவன் இஷ்ட திருமணம் வேணுமா? அவன் நல்லா இருந்தா போதும்ல, நம்ம பிள்ளை தானே, சந்தோஷமா இருக்கட்டுமே. கால் வந்துட்டு கர்மசாமிக்கு. அதே மாதிரி எதையும் கேட்டு உணர்ச்சி வசப்படுத்துறது, மன வருத்தப்படுத்திக்கிறது, அப்படி ஒரு களங்கமான நிலையே வரக்கூடாது. இந்த பிறவில அவன் உள்ளத்துப்படி விரும்பிதான் கல்யாணம் நடத்தி நல்லா இருக்கணும்னு ஒரு விதி இருக்க போய் தான் அவன் உள்ளத்தை கடவுள் அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்காப்பா. அதனால கவலைப்பட வேண்டாம். அந்த 2 குடும்பத்தையும் ஒருங்கிணைய வச்சு அந்த கல்யாண வாழ்க்கையை மங்களமா நடத்தி தந்தா போதும்ல. இந்த மடி எப்படி வெற்றி அடைந்து விட்டாய் மகளே, ஆனந்தமாக இருப்பாய். முதல் பிள்ளை ஆம்பளை பைய பிறப்பான், நீ சொல்லணும் கர்ப்பசாமி தான் கல்யாணம் முடிச்சு வச்சான், அவன் பேரை வையி அப்படி சொல்லணும். கருப்பண்ணன் IAS அவனை வாங்கித்தாரேன், வெற்றி உண்டு. அதே மாதிரி உன் வீட்டுக்குள்ள என் தங்கை மாரியினுடைய பேரருள் என்னைக்கும் உண்டு. என்னடா நானும் வருவேன், இந்த அப்படி கோடி கோடியா பணம் தாரேன். நல்லா பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்கறதுக்கு மட்டும் பௌர்ணமிக்கு கேட்பீங்க. தங்க பிள்ளை இல்ல நீ. கர்மசாமி, ஆமா அப்படியா? அதே திண்டுக்கல் எல்லை தனது வியாபார தொழில் சொந்தமாக கேட்க வந்தது. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. உன்னுடைய கட்டுமணிக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே கருப்பசாமி உன் குடும்பத்தை தொண்டு தொட்டு உன் வீட்டுக்குள்ள இருக்காரு. ஆனா இப்போ ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி உன்னுடைய சிந்தனையும் மனக்குழப்பமும் உன்னை தூங்க விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. உண்மையா இல்லையா? அந்த வாழ்க்கைய உன்னுடைய இஷ்டப்படி மனம் கோளாம நடத்தி தந்தா போதுமா? அந்த மனத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய களங்கத்தை வெளியெடுத்து தெளிவாக்கி தந்தா போதுமா? காலில் விட்டுவான். அப்படியா? 3 கட்டு
3 இடங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தையில் இருக்கு ரியல் எஸ்டேட்ல. அதுல ஒரு இடம் முடிச்சு தரேன்னு உத்தரவு. அந்த ஒரு இடமும் நமது 1, 2, 3, 4 எஸ்டேட் மாரி இருக்கு ஒரு இடம். இங்க இருக்கு. எஸ்டேட் இருக்கா? எஸ்டேட் பிளைன் தான் காலியா. அது எந்த எந்த ஏரியாவுக்கு போற வழி? சென்னை டு பெங்களூர். பெங்களூர்ல எதுவும் இடம் போட்டிருக்கீங்களா? இல்ல ஹை ரோடுல இருக்கு. ஹை ரோட்ல இருக்கு. கருப்பசாமி அது எந்த பகுதி? காஞ்சிபுரத்துல வரும். முடியுமா? சரி. சென்னை அருகில் இருக்கிற இடத்த நான் முடிச்சு தரேன் முதல்ல. கவலைப்பட வேண்டாம். அந்த இடத்த வாங்கக்கூடியவர் நமது சென்னையில எஸ்டேட் இருக்காப்பா? எஸ்டேட் இருக்கா? எஸ்டேட்னு ஒரு ஊர். அம்பத்தூர் பக்கத்துல. சரணாடா? அந்த சரணா? அம்பத்தூர் எஸ்டேட். அந்த ஏரியால இருந்து வாங்குறதுக்கு ஆள் வரான். அடிச்சுட்டு வா. கால் விட்டு வா. கருப்பசாமிக்கு சரி. இப்ப பாப்பாவுக்கு என்னப்பா செய்யணும்? பாப்பா வேலையில இருக்காங்க. வெளிநாடு விஷயமும் கிடைக்கும். வாழ்க்கையை பத்தி வரும்பொழுது என்கிட்ட கேட்டுட்டு நீ முடிச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே அதுக்குள்ள போய் பார்த்தேன். சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால கல்யாணம் வாழ்க்கைங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் மனசுல கசக்குறது மாதிரி தெரியும். ஆனா கசப்புக்கு பின் இனிப்பாக மலரும். புரியுதா? அதனால வெட்டியாக்கி தரேன், தெளிவாக்கி தரேன். இந்த நல்லா வெளிநாட்டுக்கு போகலாம். அடுத்த மாதம் ரெடி ஆயிரும். இந்த சந்தோஷமா இருப்பான். புண்ணியமா இருப்பான். சரக்கு வாங்கிட்டு வரலையே நீ. நீ எல்லாம் என்னப்பா பிள்ளை? அடுத்த வாரம் கண்டிப்பா. நல்ல மிட்டாய் கர்மசாமிக்கு அரோகரா. மலப்புரம் இன்னொரு தடவை கால் வந்துடலாம். உன் வீட்டு எல்லை கூட நான் போய் பார்த்தேன். அருமையான குயில் மயிலெல்லாம் கூவக்கூடிய பச்சை பயிர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதை ஒண்ணு இருக்கு. என்னப்பா? அந்த தேவதையும் உனக்கு சக்தி கொடுக்கும். நான் கருப்பசாமியும் அங்க கோயில் கொண்டு இருக்க வாரேன். அதனால அந்த இடத்தை வாங்கி வெட்டியாகி கோயில் இடத்துக்கு வழிவகுத்து இருந்தா போதும்னா கால் ஒன்று வரலாம். விட்டுவாங்களா? அந்த கோயிலை கட்டி அங்க கிடாயும் வெட்ட வேண்டிய நிலைமை வரும். வெட்டிக்கிடுவியா? இந்தா வெட்டி ஆகிக்கலாம். நல்லா இருக்கும். அதுக்கு பணம் வேணும்லாப்பா? அள்ளி தந்திருக்கேன். 3 இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும். இடத்த முடிச்சுக்கா. கருப்பசாமி ஆமா அப்படியா? பொள்ளாச்சி உன்னை நல்லூர் மாரியம்மா புகழை காக்க வாரும் அம்மா. ஆமா வேலையில மாரியம்மன் இருக்காள. என்ன வேணும்? படிச்சு பாஸ் பண்ணு. பொண்ணு படிச்சு பரிசையில் பாஸ் பண்ணு. கால் வரலாம். உன் பிள்ளையினுடைய கல்வியை வெற்றியாக்கி அரசு உத்தியோகமும் மருத்துவம் சொந்தமான பணியும் நான் வாங்கி தந்தா போதுங்களா? கால் விட்டுவோம். அப்படியா? சரி வரலாம். அதே போல இப்ப கொஞ்சம் கடன்கள் இருக்கு. இந்த கடனையும் தீர்த்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? பையனுக்கு ஒரு பிரச்சனை சாமியா தீர்த்து. அந்த பிரச்சனையை தீர்க்க நீதிமன்றம் செல்லாம காப்பாத்துறேன். கருப்பசாமி ஆமா அப்படியா? சரி நல்லது நல்லது. அப்படியா? சரி. ஈரோடு
நீங்க ஈரோடா? ஈரோடு பக்கம். கருப்பசாமி என்ன விஷயம்? கல்யாணம் மணக்கோலம் கல்யாணம் சொந்தமாக கேட்க வந்தது யார்? இது என்ன நெத்தி என்ன கையில் என்ன? நீங்க இல்ல அவர் இல்ல என்னம்மா கல்யாண விஷயமா? யாருக்கு? அவன் எங்க? கல்யாணத்தை கட்டி ஏன் அழணும்? அதுக்கு என்ன காரணம்? சாமி எனக்குன்னு ஒருத்தர் பிள்ளைங்க நான் கர்நாடகால இருந்து கட்டிட்டு வந்தாங்க. எனக்குன்னு ஒருத்தர் பிள்ளைங்க கடிச்சாலும் கெடா வெட்டி பூசேரி விட மாமனார் விடும். அதுக்கு வேண்டி பங்கு பங்காளி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் கேட்ட பக்கமெல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்க. கால் வந்துட்டு வா. நல்ல கால் வந்து கூடுமா? யாருக்குமா? என்ன செய்யுது? வாட்? டயபெட்டிக்ஸ். கால் வந்துட்டு இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி தமிழின் சுவை போல். ரெண்டு பிள்ளை இருக்கா? அடுத்த குழந்தை கால் வந்துட்டு பார்ப்போம். அது பிடிக்கிறதா கொடு. உன் உடலில் இருக்கக்கூடிய இந்த நோய் வந்து குழந்தையை தாக்குமாங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்கா? அப்படி எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நான் ஆக்கி தரேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. ஆனால் அதுவும் இந்த உடம்புல இருந்து வரக்கூடிய ஜீன் மாற்றத்தினால ஆரோக்கியத்தில் பங்கு உள்ளதாக இருக்குமோங்கிற ஒரு சில குழப்பத்தால் குழந்தைய பற்றிய சிந்தனையும் அவனும் இல்லாமல் வச்சுருக்கீங்க. உண்மையா இல்லையா? இந்த நிலையை வளர விடாமல் ஆக்கி தெளிவாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டாங்க. வயசு எத்தனை இப்போ? வரலாம். சுகர் உள்ளவங்கெல்லாம் 10 ஆண்டுகள் முறையான கண்ட்ரோலாக இருந்து மாத்திரை மருந்துகள் கஷாயங்கள் பிடிச்சி 10 ஆண்டுகள் தன்னுடைய உடலை தெளிவாக வச்சுருந்தா அதுக்கு அடுத்து லைஃப் லாங்காக பாதிப்பே இல்லாமல் சுகரை கொண்டு போயிடலாம். ஆனால் வாய் அடக்கம் தேவை. என்ன தேவை? வாய் அடக்கம்னா என்னத்துக்கெல்லாம் தேவை? திங்கிறதுக்கும் வாய் அடங்கணும், பேசுறதுக்கும் வாய் அடங்கணும். பேசி அதிகம் வரும்போது என்ன சுகர் ஏறும். எப்படி? டென்ஷனில். அதுக்கு பேர் டென்ஷன் சுகர். அப்பப்போ உணர்வுகள் நிலனங்கள் உடம்புல உள்ள நீர் சத்தில் போய் அந்த சுகர் நிற்கும் டென்ஷனில். சாப்பிட்ற ஆகாரத்தில் உள்ளடைய சுகர் ரத்தத்தில் போய் நிற்கும். இந்த ரெண்டையும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் சரியாக நடந்துக்கணும். புரியுதா? ஆனால் 2ஆம் நிலை சுகரை எட்டாத வண்ணம் தன்னுடைய உடலை பார்த்து கொண்டோம் என்றால் சுகர்னால தசையோ உடல்நிலைகளோ நரம்புகளோ ஒருபொழுதும் பாதிக்காது. அதனால் 2ஆம் நிலை சுகர் வராத அளவுக்கு நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வாக்கிங் போகிறது, மருந்து சாப்பிட்றது எல்லாம் சரியாக இருக்கணும். இதுக்கு மந்திரம் மாயத்தில் தான் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த சுகர்னால நமக்கு அதிகமான எதுவும் பாதிப்புகள் வருமா, நம்முடைய ஜென்ரேஷனுக்கு வேறு எதுவும் ஆபத்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவடைந்து கொள்ளலாம். தெளிந்த அறிவான தியானம் தவங்கள் செய்து தன்னுடைய உடலை தன்மைக்கு கொண்டு வந்துக்கலாம். இதுதான் இதனால் முடியும். அதனால் வீண் குழப்பம் தேவையில்லை. மனதை வலிமையாக்கு. காலம் சொல்லலாம். வரலாம் மகளே. 7 வயதும் 6 மாதமும் கடந்து விட்டால் உன் பிள்ளைய பற்றி எந்த ஆபத்தும் கிடையாது. குடும்பத்தில் யாருக்கும் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. ஆனால் ஒன்றே ஒன்று, ஒரு வீடு நீங்கள் மாறணுங்கிற விதி மட்டும் ஏற்படும். அப்படி மாற்றியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடுச்சு. சந்தோஷமா இருங்க. வெற்றி அடைய தாரேன். நிம்மதியாக இருங்க மக்கள். இன்னொரு தரம் தம்பி, மனசு ஒருமைப்படலை, பல்வேறு மனக்குழப்பத்தை வச்சுக்கிட்டு நீ காலில் விழுத, ஏனோ எதற்கு இல்லாமல் கரெக்டாக சரணாகதியாக காலில் விழு பார்ப்போம். அது ஏன் அப்படி சொல்கிறோங்கிறத சொல்லுதேன் நான்.
சரி. சாமிகிட்ட வரம் கேட்க வரும் பொழுது, கருப்பசாமி என் குறைகளெல்லாம் தீர்ப்பா, நீயே தஞ்சம்னு சொல்லி மனசுல எந்த எண்ணங்களும் இல்லாமல் சரணாகதியாக விழுந்து வந்துட்டோம்னா, சாமி தன்னுடைய உள் மனதுக்குள்ளே இறங்கி உங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து உங்களை சரியாக்கிடுவார். வந்து உட்கார்ந்தவன் என்ன சொல்ல போறாரோ, ஏது சொல்ல போறாரோ, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு 1000 கோட்டை குழப்பத்தை வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுடைய உள்மனதுக்குள்ள போய் உங்க கர்மாக்களை தீர்க்கக்கூடிய ரூட் கிடைக்காது. அன்னைக்கு ஒருத்தன் கேட்க வந்தான், பெரிய அறிவாளி அவன். சாமி, நான் வந்ததுடைய லட்சியம் எனக்கு என்னன்னு தெரியணுமே. முதல்ல அவன் வந்து ஒரு ஆன்மீகத்தை தெரிஞ்சவன், டெஸ்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் அவன் வந்ததே குற்றம். ஒரு ஆன்மீகவாதி இன்னொரு ஆன்மீகவாதியை என்ன செய்யக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவன் நமக்கு தெரிஞ்சதை இவர் தெரிஞ்சிருக்காரான்னு கேட்க வந்தான். நீ தவம் இருந்து தெரிஞ்சுக்காடா, அதான் நல்லது. என்ன உன் அறிவு என்ன தெரிஞ்சிட போகுது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு பார்க்குறேன். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த கட்டுமனையில 3 ஆண்டு காலங்களாக நீ எந்த தொழில் பார்த்தாலும் நஷ்டமும் மனவேதனையும் தான் நடக்கும். உண்மையா இல்லையா? அதே மாதிரி நமக்கு ஏதோ மாந்திரிகத்தால் மாந்திரிகத்தால எதுவும் தவறு நடந்திருக்குமோ என்ற மனக்குழப்பத்தால பல்வேறு இடங்கள்ல போய் பார்த்து அதுல எந்த ஒரு விடையும் கிடைக்கல, பணம் தான் தெரிஞ்சிச்சு. உண்மையா இல்லையாடா? கால் வந்து அதே போல உன் வீட்டில் ஒரு பெண்மணியுடைய மனநிலையும் உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கும். அவங்கள விண்பணி வர்றதே கொஞ்சம் மன கஷ்டம். இந்த நிலைகள் இருக்கும். இப்போதைக்கு கடன்களால் உள் உபாதையும் மனவேதனையும் இருக்கு. ஒரு தொழில் சம்பந்தமான சிந்தனைக்கு முயற்சி பண்ணி எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. அதுக்கு சில நண்பர்கள் வழிகாட்டுவாங்களான்னு நம்பி அப்பப்போ போன்ல செய்தி வருதே தவிர நடைமுறையில செய்தி ஒண்ணுமே தெரியல. உண்மையா இல்லையா? அதனால கருப்பசாமி, எனக்கு நீ வழிகாட்டு, என் குடும்பத்தை நல்லாக்குறதுக்கு துணையா இருப்பா அப்படின்னு கேட்க வந்திருக்க. ஒரு இடத்துல பணம் வந்தா உதவியா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு உள்ளத்துல வச்சிருக்க. அதை வாங்கி தந்தா போதுங்களா? காரணம் வேற என்னப்பா வேணும்? தொழில் நல்லா இருக்குங்க சார். இந்தா ஜெயிச்சு தாரேன், வெற்றி ஆகிக்கலாம். நல்லா கண்ணை முடிக்கா இருந்து என்ன பார்த்துப்போம். நல்லா வரலாம், வந்து உட்காரலாம். என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. அம்மா நேரில் மெல்ல வரக்கூடாது, சீக்கிரம் வாங்க, வந்து உட்கார். யார் இவங்க? பக்கத்தில் வாங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க. என்ன வேணும்? சொன்னா வருத்தப்படுவீங்களா? நீங்கள் எதிர்த்து நடக்க முடியும். நீங்கள் மட்டும் எதிர்த்து கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் உட்காந்துங்க. பையனுக்கு எதுவும் சொத்துக்கள் எழுதி கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க சார். எழுதி கேட்குறாரா? ஆமாம். சொத்து பத்திரங்கள்லாம் எங்கே வச்சுருக்கியா? நான் இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டேன்? பத்திரங்கள் சம்பந்தமாக மன வருத்தம், அடமானம் வைத்திருக்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டேன். நான் உங்கள் பையனை பற்றி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். யூடியூப் ஆஃப் பண்ணிடுவோமா? என்ன வேணால் பண்ணுறேன். நோ ப்ராப்ளம். என்ன நடந்தால் நமக்கு என்ன? ஒன்றும் பிரச்சனை காங்கேயம் போகுதியா? காலம் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதிலே அமைந்துருகும் மாகாளி. மாகாளி அம்மா இருக்கா? கோயில் எங்க இருக்கா? கோயில். வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வேல்முருகன் அன்னை அவள். என்னடா வாழ்க்கையை பற்றி என்னடா குழப்பம்? கோயில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க சார்.
அது நல்லா எனக்கு இப்போ அந்த கும்பாபிஷேகம் உடம்பு முடிஞ்சுன்னா இந்த குடும்பம் வந்து சேர்ந்து ஒரு நம்பிக்கையில் எந்த குடும்பம்? இந்த குடும்பம் எப்பயும் காலில் விட்டுலாம். உண்மையை சொன்னால் குழப்பம் வந்துடுவேன். எப்படி சொல்கிறது? பக்குவமாக சொல்லுவோம். என்ன பக்குவமாக சொல்லுவோம். 12 ஆண்டுகளுக்கு முன்னால சரி சார். நம்ம கோயிலில் உள்ள அருள் செல்வங்களையும் சரி சார். நம்ம கோயிலில் உள்ள சில உரிமைகளையும் சரி சார். நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் விவகாரம் வச்சு பல குழப்பத்தை உருவாக்குறாங்க. சரிங்க சார். புரியுதா? சரிங்க சார். அப்பொழுது நம்ம குடும்பத்தில் பல பிரிவுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு அந்த கோயில் பக்கம் வர்றதே ஆளாளுக்கு போய் கும்பிடுவானே தவிர ஒன்று சேர்ந்து கும்பிட வரவே மாட்டான். ஆமாம் சார். ஆமாம். ஆனா இப்போ 3 ஆண்டு காலங்களாக ஒரு சாமியினுடைய அருள் ஆற்றல் வந்து இந்த கும்பாபிஷேகத்தையும் என் கோயிலையும் வளப்படுத்தியாச்சுன்னா உன் சமுதாயத்தையே ஒருங்கிணைச்சு தாரேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துச்சு. ஆமாம் சார். உண்மை இல்லையாடா? ஆமாம் சார். அந்த வாக்கின்படி சரி சார். இந்த குலமும் இந்த சமூகமும் நல்லா ஆகணும். அம்மா உன்னை நான் கும்பிடுறேன், கோயிலை கட்டியிருந்தேன், நீ எங்களுக்கு துணையா இருந்து செஞ்சுத்தான்னு சொல்லும் பொழுது உன் உடம்புல ஒரு அருள் ஆற்றல் தோன்றுச்சு. ஆமாம் சார். உண்மையா இல்லையா? அந்த ஆற்றல் உண்மையான சக்தியா? அது எனக்கு நிலைச்சிருக்குமா? இந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு அந்த பரிபூரண சக்தியை சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டுமான்னு உன் உள்ளத்துல ஒரு ஆதங்கம். ஆமாம் சார். கால் வந்துட்டு ஆமாம் சார். ஏய் வர்றான். யாரப்பா நீ? சொந்தமா? வா. அந்த கோவிலுடைய பணிவிடைகளை செம்மையாக நடத்தி தாரேன். சரி சார். சந்தோஷம். 2 பேர்களுடைய எண்ணங்கள் அதுல உதவாத நிலைகளிலே ஏளனம் செய்து கொண்டு இருக்கு. அந்த எண்ணங்களையும் சீர்திருத்தி கொண்டு வந்து ஒன்னா சேர்த்து என் தரனுக்குள்ள கொண்டு வந்து தாரேன். அதே மாதிரி வரக்கூடிய தை மாதத்துக்குள்ள இந்த கும்பாபிஷேகத்துக்கு வெற்றியாகக்கூடிய பாக்கியத்தையும் தந்துருந்தேன். சமுதாயம், குலம், குடும்பம், கோத்திரம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வெற்றியோடு வாழ வச்சா போதுமில்ல? வெற்றி மாலை கொடுப்பா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஆனந்தமா நடந்தாச்சு. சந்தோஷமா இருக்க மக்களே. ஊருக்கே படியளப்பாள் அந்த உத்தமி. ஆனந்தமாக இரு. வாழ்க வாழ்க. இந்தாப்பா இந்த காணிக்கையை அங்க கொண்டு வை. சரி சார். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. வாழ்க. யாருக்கு என்ன குரல் ரீதியாக சொல்கிறது வந்து அதிகமாக சுகர். கொஞ்சம் கண்ண முழுக்க பார்க்கட்டும். ஆப்ரேஷன் வேண்டாம், குணமாயிடும். அடுத்த முறை வரும்போது நான் அந்த இடத்துல குணமாயிட்டேன். கோயில் வந்து நான் தான் பூஜை பண்ணிட்டு நான் வந்து 2 பேருக்கு அதை எடுத்து செய்யறேன். செய்யுங்க, வெற்றியாக நடத்துங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற பூணூல் கருப்புன்னு நம்ம சைவம். வெரி குட். ஆனந்தம். நான் சொன்னதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம். கிராமப்புறத்தோட பிள்ளைங்க தான் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, நல்லா இருங்க, நல்லா இருங்கப்பா. அதே போல் சின்ன ஒரு 2 வருஷம் குடும்பம் விவசாயி சாமி நான் சொல்லுவேன். குடும்பமா முதல் வந்து உட்கார்ந்தோடனே ஒரு கேள்வி கேட்டேன். நீ தெய்வத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னடா உன் வாழ்க்கை என்னாச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நீ அதை பத்தி பொண்டாட்டியை பத்தி கேட்கறிய, பிள்ளைய பத்தி பேசுறிய, உடனே அம்மாவை பத்தி பேசிட்ட. சரி கரெக்ட். நானும் ஆனந்தமா இறங்கிக்கிட்டேன். என்னடா செய்ய முடியும்? முடிச்சு தந்துடுறேன், சேர்த்து வைக்கிறேன். போ. நல்லா நல்லா நல்லா. எனக்கு வேண்டாம். கர்மசாமி. ஆமா அப்படியா? கேட்டு பார்ப்போம் யாருன்னு இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்ப இல்லை, டைம் இருக்கா? சரி. நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில். நாகர்கோவில் வாங்க. கண்கள் என்றால் சொல்லுமடசாமி, உங்க வீட்டு பக்கம் கடை இருக்கும். என்ன கடை? டீ கடையா? வெத்தலைப்பாக்கு கடை, சின்ன கடை. அதை தாண்டி போனால் தென்னை மரம்லாம் இருக்கு. சொல்லுமடசாமி இருக்காரு.